வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ். செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சண்டே விலாக் தான். சண்டே விலாக் மாத்திரமல்ல, இந்த வீக்குக்கான இப்போ நான் முடிஞ்சு போன இந்த லாஸ்ட் வீக்குக்கான என்னுடைய மெனு பிளான் என்ன, எப்படி வந்து ஹெல்த்தியாக மெனு பிளான் போட்டிருக்கோம், அது இல்லாமல் வெஜ்ஜு ஷாப்பிங் வந்து 200 ரூபாய்க்கு வாங்கினது, அது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது இல்லாமல் ஏற்கனவே நான் ஒரு 2 lakh சேவிங்ஸ் சேலஞ்ச் வந்து போட்டிருக்கேன். 447 டேஸ்ன்னு சொல்லி ஒரு 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோ. அது முடிச்சிட்டிங்களான்னு எல்லாருமே கேட்டிருந்தீங்க. அது பற்றின அப்டேட் தரேன். அதுக்கப்புறம் 50,000 சேவிங்ஸ் சேலஞ்ச் இப்போ நம்ம அந்த புது டைரியெல்லாம் போட்டதுக்கப்புறம் நான் ஃபாலோ பண்ண போகிறேன்னு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அப்டேட் போட்டிருந்தேன், வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதனுடைய அப்டேட் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இப்போ டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகலாம். ஸோ விலாகு சேவிங்ஸ் எல்லாமே இருக்குது. விலாக் ஓடும்பொழுது நிறைய சேவிங்ஸ் டிப்ஸும் வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சண்டே மார்னிங் வந்து வழக்கம் போல் எழுந்திரிச்சு நான் சீக்கிரமாகவே போய் ஹோட்டலில் ஒரு காஃபி குடிச்சிட்டு தான் அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணேன். மார்னிங் எல்லாருமே குளிச்சுட்டு சீக்கிரம் கிளம்பிட்டோம். தோசையும் பூண்டு சட்னியும் தான் வந்து சண்டே மார்னிங் வந்து சாப்பிட்டோம். இது என்னோட ரொம்ப ஃபேவரட்டான காம்பினேஷன். சாப்பிட்டுட்டு எல்லாருமே நாங்கள் ஆட்டோவில் தான் வந்து சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோம். ஏன்னா 4 பேராக இருக்கிறதுனால வண்டியில் போக முடியல. ஸோ சர்ச்சுக்கெலாம் போயிட்டு வந்து வீட்டுக்கு வரத்துக்கு வந்து ரொம்ப லேட் ஆகிடும். ஒரு 11 o'clock போல் ஆகிடுச்சு. ஸோ வரும்பொழுதே வந்து அங்கே சர்ச்லேயே வந்து ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஸோ அங்கேயே வந்து எப்போதுமே உளுந்த வடை வாங்கிட்டு வருவோம் இல்லையா, உளுந்த வடை காஃபி இல்லாத சண்டே விலாகே நம்ம சேனலில் பார்க்க முடியாது. ஸோ அங்கே போட்டிருந்த ஸ்டாலில் சூடான உளுந்த வடை வாங்கிட்டு வந்து வீட்டில் காஃபி ரெடி ஆகிடுச்சு. இதை சாப்பிட்டதுக்கப்புறம் தான் கண்ணு தெரியும். சண்டே ஆனாலே மார்னிங் என்ன தான் நல்லா சாப்பிட்டாலும் 12 மணிக்கெல்லாம் பசி கிள்ளி எடுத்துரும். ஸோ அதனால் நாங்கள் வரத்துக்கு 11:30 ஆகிடும். சாப்பிட்டுட்டு தான் சமைக்கவே ஆரம்பிப்போம். ஸோ வடை காஃபி சாப்பிட்டுட்டு அப்புறம் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது என்னுடைய ஷர்ட்டும் தம்பியோட ஷர்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான ஷர்ட்டு. பட் ஆனால் பட்டன் வந்து உடஞ்சிருந்துச்சு. ஸோ இந்த ஷர்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2017 வாங்கினது. அப்போ நாங்கள் எங்கள் வீட்டில் மிஷின் இல்லை. அப்போ நம்ம கல்லில் வச்சு தானே துவைப்போம். ஸோ அதனால் இந்த பட்டன்லாம் உடஞ்சிருந்துச்சி. இப்போ தான் 18க்கு அப்புறம் தான் 2018, 19க்கு அப்புறம் தான் வந்து நாங்கள் வாஷிங் மிஷின் வாங்கினோம். ஸோ அதை ரொம்ப நாள் அது தைக்காமே இருந்துச்சு. தம்பியோட ஒரு ஷர்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பட்டன் ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் ஷர்ட் நல்ல குவாலிட்டியாக இருக்குது, பட்டன் மட்டும்தானே போயிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஷர்ட்லேயும் நிறைய இடத்துல எக்ஸ்ட்ரா பட்டன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையும் வச்சு நம்ம தச்சிடலாம், இது நம்ம தூக்கி போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எல்லாமே உட்காந்து பட்டன் தைக்க ஆரம்பித்தேன். இது ரொம்ப நாள் இந்த வேலை செய்யணும்னு நினச்சிட்ருப்போம். இந்த மாதிரி செஞ்சு கூட நம்மளோட செலவுகளை நம்ம சேமிக்கலாம், காசு சேமிக்கலாம். பொதுவாக வந்து பட்டன் பிஞ்சிருச்சு, எதுக்கு நம்ம பேசாமல் தூக்கி போட்டு புது ஷர்ட் எடுப்போம் அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடாது. பட்டன் தானே, நம்ம தச்சு அதை யூஸ் பண்ணிக்கலான்னு நம்ம யோசிக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், நான் நீட்டாக தச்சதுக்கப்புறம் பாருங்கள் நல்லாயிருக்கு. இந்த என்னோடய ஷர்ட்லாம் எடுத்து கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு நான் போய் அப்படியே காய்கறி வாங்கிட்டு வந்துட்டேன் அந்த வீக்குக்கு தேவையான. ஸோ 2 தேங்காய் வாங்கியிருக்கேன். இந்த வாரம் பாருங்கள் தக்காளி, இந்த வாரம் கொஞ்சம் ஓரளவுக்கு ரேட்டு வந்து நிதானமாக இருந்துச்சு. அப்புறம் கத்திரிக்காய், இந்த தடவை வந்து அந்த நார்மல் கத்திரிக்காய் தான், நாட்டு கத்திரிக்காய் தான் வாங்கினேன். அப்புறம் பீட்ரூட்டு, கத்திரிக்காய் எல்லாமே வந்து அளவாக தான் வாங்கினேன். ஏன்னா எல்லா காயுமே முடிஞ்சிருந்துச்சு. பீட்ரூட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பச்சை மிளகாலாம் பார்த்திங்கன்னா நான் இந்த தடவை பத்மாவில் தான் வாங்கினேன். ஸோ சந்தைக்கு போக முடியல. கேரட், பீன்ஸு வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் மெயினாக இந்த பேபி பொட்டேட்டோ வந்து பார்த்திங்கன்னா பத்மாவில் தான் கிடைக்கும். ஸோ அதனால் அங்கே வாங்கினேன் பேபி பொட்டேட்டோ. அதுக்கப்புறம் வெங்காயம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்கான காய்கறி ஷாப்பிங் பண்ணது 200 ரூபா வந்து எனக்கு பில் வந்துச்சு. ஸோ இந்த காய்கறிகளை வச்சு நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். ஃப்ரூட்ஸ் வந்து ஸ்நாக்ஸ் காசு எடுத்து ஃப்ரூட்ஸ் ஆப்பிளும் பனானாவும் வாங்கினேன். ஸோ மண்டே வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி சிப்ஸு. ஸோ நம்ம வாங்கியிருக்கோம் இல்லையா கேரட், பீன்ஸு, அதில் சும்மா ஒரு 3 பீன்ஸு 1 கேரட் எடுத்தாலே பிரியாணிக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ அதை மட்டும் எடுத்துகிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பச்சை பட்டாணி ஊற வச்சுருப்போம். காஞ்ச பட்டாணி கிராசரியில் வாங்கியிருப்போம் இல்லையா, அது இருக்குது. அது எல்லாமே ஊற வச்சு வெஜிடபிள் பிரியாணியும் உருளைக்கிழங்கு சிப்ஸும் வந்து பார்த்திங்கன்னா மண்டே மெனுவாக நாங்கள் பிளான் பண்ணிட்டோம். ஸோ சீக்கிரமும் கட்டி முடிச்சிடலாம், நமக்கு வந்து வேலையும் சீக்கிரம் ஆகிடும். ஸோ இதில் ஹெல்த்தியாகவும் இருக்கும். காய்கறி இருக்குது, பட்டாணி இருக்குது. ஸோ எல்லாமே நமக்கு கிடச்சிடும். சிப்ஸ் மட்டும் கொஞ்சம் அன்ஹெல்த்தி தான். பட் சிப்ஸ் இல்லாமல் வேறு என்ன தொட்டுக்க வெஜிடபிள் பிரியாணிக்கு நல்லா இருக்கும்னு தெரியல. ராய்த்தா வந்து கொடுத்தா பசங்க சாப்பிடுவாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு எல்லாருக்குமே சளியாக இருக்கிறதுனால அதை கொடுக்கல. இல்லைனா வந்து சிப்ஸ் கூட அவாய்ட் பண்ணிட்டு ராய்த்தா கொடுத்துருவோம்.
டியூஸ்டே வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் சாம்பார், கேரட் பீன்ஸ் பொரியல். ஸோ நான் கேரட் பீன்ஸ் ரெண்டும் வாங்கியிருக்கேன் இல்லையா, ஸோ ரெண்டையுமே கட் பண்ணி ஒன்றா சேர்த்து கேரட் பீன்ஸ் பொரியல். முருங்கைக்காய் வந்து எங்கள் வீட்டிலையே இப்போ மரம் இருக்குது. கரெக்டாக சீசன் முடியுது எங்கள் வீட்டில் காய் காய்க்குது. எப்போதுமே அப்படி தான் இருக்கும், சீசன் அப்போ காய் காய்க்காது. ஸோ அதனால் வீட்டில் இருந்தே முருங்கைக்காய் பறித்து முருங்கைக்காய் சாம்பாரும் கேரட் பீன்ஸ் பொரியலும் டியூஸ்டே வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வெனஸ்டே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் சாதமும் கத்திரிக்காய் வதக்கலும். தேங்காய் பால் சாதம் செய்யணுங்கிறதுக்காகவே ஒரு தேங்காய் இந்த வாரம் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒன்று வாங்கியிருந்தேன். இல்லை அப்படின்னா எங்களுக்கு கரெக்டாக ஒரு தேங்காய் வந்து காய்க்கு போடுறதுக்கு சட்னி அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி அந்த ஒரு தேங்காய் உங்களுக்கு பார்த்தோன்னு. தேங்காய் சட்னிலாம் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இன்னொன்று கரெக்டான அளவு தான் நாங்கள் அரைப்போம், ஏன்னா வேஸ்ட் பண்ணிடுறது பிடிக்காது. ஏன்னா தேங்காயில் ஏதாவது எக்ஸ்ட்ரா செஞ்சால் அது வேஸ்ட் ஆகிடும்ல, அதனால். அப்புறம் தேர்ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை, சிகப்பு கொண்டக்கடலை நம்ம கிராசரியில் போன மாதம் வாங்கினதே ஸ்டாக் இருக்குது. அது போட்டு புளிக்குழம்பும் பீட்ரூட் பொரியலும் வந்து தேர்ஸ்டே வந்து மெனு பிளான் போட்டிருந்தோம். அதே மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஃப்ரைடே வந்து முருங்கைக்காய் சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல், மிச்சம் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு வச்சு முடிச்சாச்சு தான் லன்ச் மெனு. ஸோ இன்றைக்கி சண்டே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு, ரொம்ப லேசியாக உட்காந்துட்டோம். ஸோ வீட்டில் எக் இருந்துச்சு. ஸோ அதனால் எக்கை பாயில் பண்ணி அதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி சாதம், போன வாரம் வாங்க வச்சிருந்த தக்காளி சாதம், வடை ப்ளஸ் அந்த கொஞ்சம் ஊறுகாய், கடரங்காய் ஊறுகாய், இதுதான் வந்து சண்டே லன்ச்சு. சிம்பிளாக முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் இருந்துச்சு. இந்த ஆர்கனைசர்லாம் வச்சுருந்தாங்க, அது கொஞ்சம் ரொம்ப அழுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதெல்லாமே வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். இதெல்லாமே நான் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் வந்து இருக்கும். பொதுவாக வந்து ஒரு சிக்கனத்தை பற்றி ஒரு டிப்ஸ் சொல்லணும் அப்படின்னா, இது வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஏன்னா பெருசாக வந்து நான் அதை எம்ஃபசிஸ் பண்ணதில்லை பழைய வீடியோவில். பொதுவாக வந்து நம்ம நிறையா மக்கள்கிட்டேருந்து நிறைய விஷயம் கற்றுக்குறோம். இப்போ நான் ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், என்னோடய மலையாளி ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு முக்கியமான மணி மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் என்ன, இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கேர்லைட் ஃப்ரெண்டு, அந்த பையன் வந்து என்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கிற விஷயம், நமக்கு ஒரு விஷயம் வந்து வாங்கணும் அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற பொருள் அது கண்டிஷனாக இருந்துச்சுன்னா இல்லை ரிப்பேர் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். இப்போ வந்து ஒரு நார்மலாக ஒரு சின்ன விஷயமே நீ எடுத்துக்க, ஒரு செப்பல் பிஞ்சிருச்சு அப்படின்னா அது புதுசு வாங்காத, அதை தச்சு போட முடியுமா பாரு. அதை இப்போ ஒரு 50 ரூபா கொடுத்து தைச்சா ஒரு வருஷத்துக்கு வரும் அப்படின்னா, அந்த நேரம் நம்ம ஒரு 600-700 ரூபா கொடுத்து ஒரு செப்பல் வாங்குற காசு மிச்சம் தானே அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்கிறான். இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறப்ப அவங்க லைஃப்லேயுமே நான் பார்த்துருக்கேன். ஒரு சாமானியமாக ஒரு டக்குன்னு ஒரு புது பொருள் வாங்க மாட்டாங்க. ஒரு வாட்ச் அறுக்குதுன்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ராப்பை போட்டு அது எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான். அதனால தான் வந்து இன்றைக்கி நான் அந்த சட்டை பட்டன்லாம் உட்காந்து தைச்சேன். ஏன்னா பட்டன் அதிலே அவைலபிளாக இருக்குது. ஒரு ஊசி நூல் வாங்கினா வேலை முடிய போகுது. இப்படி தான் நான் வந்து என்னுடைய லைஃப்பை வந்து மாற்றிக்கிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு அந்த ஷர்ட்டும் போட முடியுது, அதே சமயம் எனக்கு தேவையில்லாத ஒரு செலவு வரல. இப்போ இதே நான் தூக்கி போட்டிருந்தேன்னா நான் ஒரு ஷர்ட் வாங்கியிருக்கணும், 200 700 800 கொடுத்து ஒரு ஷர்ட் வாங்கியிருக்கணும். ஸோ இப்படி தான் நான் இப்போ மாறிக்கிட்டு வரேன். சிக்கனம் அப்படிங்கிறது ஒரு எதுவுமே அனுபவிக்காமல் இருக்கிறது கிடையாது. இருக்கிற பொருளை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணலாம். அது தூக்கி போடணும்னு அவசியம் வந்தால் மட்டும் தூக்கி போடலாம். புதுசு வாங்க வேண்டிய அவசியம் இருந்தால் மட்டும் நம்ம வாங்கினா போதும் அப்படிங்கிற இந்த விஷயத்த நான் என்னோடய கேர்லைட் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். இந்த கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். இது நிறையா பணத்தை வந்து நமக்கு மிச்சம் பண்ணி கொடுக்கும். இது நிறைய விஷயம் நான் பார்த்துருக்கேன். டிவியாக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபோன் கூட நான் உங்களுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா. இந்த ஃபோனை க்ளீன் பண்ணி ஒரு பேக் கவர் மட்டும் வாங்கினேன். ஒரு டிஸ்பிளேயில் பேட்டரி போயிருந்துச்சு, அதை மட்டும் மாற்றி ஒரு 2000 ரூபாய்க்குள்ளே செலவு முடிச்சிட்டேன். இல்லைனா நான் ஒரு 15,000 ரூபா கொடுத்து ஒரு ஃபோனை வாங்கியிருப்பேன். அது மாதிரி எவ்வளவு மேக்ஸிமம் ஒரு பொருளை யூஸ் பண்ண முடியுமோ அதை யூஸ் பண்ணிவிட்டு, அதை ரொம்ப யூஸ் பண்ண முடியாத பட்சத்துக்கு நம்ம தூக்கி போட்டு புதுசு வாங்கலாம் அப்படிங்கிற இந்த கருத்தை பற்றின உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். இது நம்மளோட பணத்தை உண்மைக்கு மிச்சம் பண்ணதா, உங்கள் லைஃப்பில் அந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்களாங்கிறத மறக்காமல் என் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை நான் இப்போ ரொம்ப ஃபாலோ பண்ணிட்டு வரேன் லாஸ்ட்டு 2 இயர்ஸாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே அடுக்கி க்ளீனாக அதோட இடத்துல வச்சாச்சு. இது வந்து பொதுவாக எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் நான் பண்ணுவேன். அப்போ தான் வந்து அடுத்த ஏன்னா நம்ம அடுக்கி வைப்போம், அந்த அவசர கோலத்தில் நம்ம வந்து கலைச்சி விட்ருவோம். ஈவினிங் வந்து பசங்க இன்றைக்கி நான்வெஜ் அடுக்கல, ஏதாவது ஸ்நாக்ஸ் வீட்டிலே செஞ்சு கொடுங்க அப்படின்னாங்க. ஸோ வீட்டில் வந்து ஒய்ஃப் வந்து கேசரியும் உளுந்த வடையும் வீட்டிலே போட்டாங்க. அன்றைக்குமே நாங்கள் காசு கொடுத்து ஸ்நாக்ஸ் வாங்கலை. வீட்டிலையே வந்து உளுந்து ஊற வச்சு ஜஸ்ட்டு ஒரே ஒரு டம்ளர் உளுந்து மட்டும் ஊற வச்சு வீட்டிலே வடை போட்டுட்டோம். போட்ட வடை வரல, பட் எனிவேஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான்.
இப்போ நம்ம டாபிக் வருவோம். 2 lakh சேவிங் சேலஞ்ச் வந்து நான் 447 டேஸ்க்கு ஒரு பிளானர்லாம் போட்டு ரொம்ப நாள் வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அதோட அப்டேட் கொடுத்துட்டு இருந்தேன். ஆக்சுவலாக ஒரு 75,000 வர வரைக்குமே நான் உங்களுக்கு அப்டேட் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வீடியோ போடலை. நான் வந்து 447 டேஸ் போட்டிருந்தேன். பட் ஆனால் நான் 450 டேஸ் வரைக்கும் அமௌண்ட் சேர்த்துட்டு வந்தேன். பட் ஆனால் என்னால் 2 lakhs வந்து என்னால் சேமிக்க முடியல. நான் சேமித்த அமௌண்ட் கரெக்டாக ரவுண்டாக 1,25,000 ரூபாய் நான் வந்து சேமித்தேன். அந்த 1,25,000 ரூபாய் சேமித்த அந்த அமௌண்ட்டை நான் என்ன பண்ணேன்னா, ஒரு 8 கிராமுக்கு 1 பவுனுக்கு வந்து கோல்டு காயின் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். அது ஆல்ரெடி பழைய வீடியோவிலே சொல்லியிருந்தேன். 75,000 என்னவோ சேர்ந்த உடனே நான் போய் ஒரு 1 கிராம் கோல்டு 1 கிராம் இல்லை 8 கிராம் கோல்டு காயின் வாங்கினேன். மிச்சம் அந்த அமௌண்ட்டை வந்து கொஞ்சம் ஸ்கூல் ஃபீஸ்க்கு கொஞ்சம் பத்தாததுக்கு கொஞ்சம் எடுத்தேன். அதுக்கப்புறம் வேறு ஏதோ சம் இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பென்சஸ் வந்துச்சு. அதுக்கெல்லாமே வந்து மிச்ச அமௌண்ட் வந்து நான் செலவழிச்சிட்டேன். அப்போ 2 லட்ச ரூபாய்க்கு டார்கெட் பண்ணி 1,25,000 ரூபா சேமித்து 1 பவுன் மட்டும் கோல்டு எடுத்தேன். மிச்ச அமௌண்ட் வந்து ஏதோ யூஸ்ஃபுல்லான செலவு தான் பண்ணேன். ஸ்கூல் ஃபீஸ்க்கு கொஞ்சம் கொடுத்தேன். மற்றது இன்னொன்று என்ன 2-3 செலவு பண்ணது என்னங்கிறது தெரியல. பட் ஆனால் நான் சேமித்தது என்னோடய செலவுக்கு அது உதவுச்சு. பயனுள்ள ஒரு செலவுக்கு 2-3 செலவுகளுக்கு எனக்கு உதவுச்சு. ஸோ இதுதான் 2 lakh சேவிங்ஸ்க்கான அப்டேட்டு. அப்புறம் 50,000 சேவிங்ஸ் சேலஞ்சுட்டு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஆரம்பித்தேன். பாருங்கள், நான் ஷேட் பண்ண அமௌண்ட்டெல்லாம் சேமிச்சிருக்கேன். என்னோடய பார்ட் டைம் ஜாபில் வரக்கூடிய அமௌண்ட்டு, அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக என்னென்ன அமௌண்ட் நான் சிறு சேமிப்பெல்லாம் இல்லாமல் நான் பார்ட் டைம் ஜாப் மூலமாக எனக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை 500 ரூபாய் 400 ரூபாய் 300 ரூபான்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து நான் எவ்வளோ அமௌண்ட் போட்டனோ அந்த அமௌண்ட் எல்லாமே ஷேட் பண்ணிட்டேன். மோஸ்ட்லி 500 ரூபாயெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுவுமே கொஞ்சம் நாளாக பண்ணிட்டு வரேன். இதுதான் இப்போதைக்கு அப்டேட்டு. இன்னும் நான் கம்ப்ளீட் பண்ணேன்னா கண்டிப்பாக சொல்லிடுறேன். ஜஸ்ட் இது ஒரு அப்டேட் மட்டும்தான். இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட்டோடு பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.